இது வந்து 12th தமிழுங்க. 12th தமிழ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள். அது என்ன இலக்கண நூல்? அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள். தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம். தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள், அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதாங்க? அணி இலக்கணத்தை மட்டுமே அப்படின்னு சொல்லி கூறும் இலக்கண நூல்கள். அணி இலக்கணத்தையும் நான் மற்ற இலக்கணத்தையும் சொல்வேன், அது கூடவே அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள். தொல்காப்பியம், வீர சொழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதாங்க? படிக்கும்போது நம்ம நல்லா திரும்ப படிச்சிட்டோம்னா திரும்ப இதை நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு இத்தனை வாட்டி சொல்கிறேன். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள். நான் எந்த இலக்கணத்தை பற்றியும் நான் சொல்லலைப்பா. ஒன்லி அணி இலக்கணம் பற்றி மட்டும்தான் நான் சொல்கிறேன். சாரிங்க, எனக்கு கொஞ்சம் திக்குது, மன்னிச்சுக்கோங்க. எந்த இலக்கணத்தை பற்றியும் நான் சொல்லலைப்பா. அணி இலக்கணத்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அப்படின்னா எதுனா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம். என்னென்ன? தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம். நான் அணி இலக்கணம் பற்றி மட்டும் நான் சொல்லலை, மற்றதையும் நான் சேர்த்து சொல்வேன். அப்படின்றவங்களாம் யாருன்னா தொல்காப்பியம், வீர சொழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம், வீர சொழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம். தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று. தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று. பாடப்பகுதி பொருளணியில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பாடப்பகுதி பொருள் அணியியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. காவியர்த்தம் என்னும் வடமொழி இலக்கண நூலையும் தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் தண்டி ஆவார். இந்த நூலின் ஆசிரியர் தண்டி. இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்நூல் பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல் என 3 பெரும் பிரிவுகளை உடையது. இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது.